வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை. சண்டேலேருந்து மிகவும் பதட்டமான ஒரு நிலைமை மணிப்பூரில் உருவாகிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சில முக்கியமான தகவல்களையும் அதோட சேர்த்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், மெய்த்தி இந்துக்கள், குக்கீஸ் கிறிஸ்டியன்ஸ், இவங்க 2 பேருக்கும் தகராறு, ஓயாம தகராறு, அடிதடி, சண்டை, கலவரம். கிட்டத்தட்ட 200 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க, அபிஷியல் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் ஆர்மி போய் அங்கே எல்லாம் ஒரு மாதிரி சகஜ நிலைமைக்கு வந்திருக்கு. மெய்த்தீஸ் வந்து அவங்களுடைய புது வருஷத்தை கொண்டாடினாங்க. எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ திருப்பியும் பதட்ட நிலைமை வந்திருக்கு. எதனால் அப்படின்னா, ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் இந்த மெய்த்தீஸ், ஹிந்து மெய்த்தீஸ்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இம்பால் அப்படின்றத வேலியில் இருக்கிறவங்க, இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ஹில்லில் இருக்கிறவங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. இந்த மெய்த்தீஸ் வந்து ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு பில்கிரிமேஜ் போவாங்க. அந்த பில்கிரிமேஜ் எங்க போவாங்கன்னா, சுராச்சந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மொய்ரங் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. அங்கிருந்து அவங்க மேற்கொண்டு எங்க போவாங்கன்னா, தாங்ஜிங் டெம்பிள், தாங்ஜிங்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. இது இந்து கோவில். இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சுராச்சந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் மொய்ரங் பிளேஸ் தைஜிங் அந்த இடத்துல இருக்கு. இது வந்து இந்த குக்கீஸ் வாழக்கூடிய மலைக்கு ஒரு கிட்டத்தட்ட மலை அடிவாரம் கிடையாது, கொஞ்சம் மேல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துலதான் இது இருக்கு. சரி, இந்த மாதிரி இவங்க வருடாந்திர யாத்திரை, அதாவது ரிலிஜியஸ் யாத்திரை, மத வழிபாட்டுக்காக ஒவ்வொரு வருடமும் அங்க போய் அந்த கோயில போய் பூஜை இதெல்லாம் செஞ்சுட்டு வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துருவாங்க. அவ்வளவுதான். இது வந்து பல 100 வருடங்களாக அவங்க முன்னோர்களால, மெய்த்தி இந்துஸ்னுடைய மூதாதையர்கள் காலத்துல இருந்து நடந்துகிட்டு வருது. அவ்வளவு எண்ணத்துக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, கலவரங்கள்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த இடத்துக்கு பேரு தாங்ஜிங் டெம்பிள் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல போய் வழிபாடுகளை 2 வருஷம் கலவரங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட போய் வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த போற வழி இருக்கு இல்லையா, அதாவது தாங்ஜிங் கோவிலுக்கு போகக்கூடிய வழி, சுராச்சந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் வழியா போனோம். பிஷ்ணுபூர்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க. இந்த பிஷ்ணுபூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நமக்கு தெளிவா தெரியும், அவங்களுக்கு வந்து வி வராது, விஷ்ணு வராது. அதனாலதான் நம்ம வங்காளம்னு சொல்லுவோம், அவங்க பெங்கால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பாங்லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால அந்த வா பாக்கு டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அது பிஷ்ணுபூர் கிடையாது, விஷ்ணுபூர். விஷ்ணுங்கிறது எந்த கடவுள், எந்த மதத்து கடவுள்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பேரெல்லாமே இடமெல்லாம் இருக்கும் போதே மறுக்கப்படுகிறார்கள். இதான் இப்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பிஷ்ணுபூர் மற்றும் சுராச்சந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லத்துலயும். அதுக்கப்புறம் இந்த குக்கீஸ் வந்து மலையில இருக்காங்க, இவங்க வந்து வேலியில இருக்காங்க, இம்பால். 2 பேரும் அவங்கவுங்க ஏரியால கண்ட்ரோல்ல இருக்காங்க. நடுவுல இருக்கிற ஏரியாவுக்கு பேரு பஃபர் ஜோன். அந்த பஃபர் ஜோன்ல போற வர இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குவாத்கா அப்புறம் இக்காய் அப்படின்னு இந்த 2 இடத்துலயும் பதட்ட நிலைமை அதிகமாயிருக்கு. எதனால அப்படின்னா, இவங்க வந்து யாத்திரிகர் சாமி கும்பிட போறாங்க, குக்கீஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ், அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை. ஓகேயா? இந்த இடம் எல்லாத்துலயும் போற வர வழி எல்லாம் வந்து இந்த பஃபர் ஜோன்ல ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அரசாங்கம் செஞ்சிருக்கு. இப்போ வந்து அங்க கவர்னர் ஆட்சி தான் இருக்கு, அவங்க செஞ்சிருக்காங்க எல்லா ஏற்பாடும். செக்யூரிட்டி பீஃப்ட் அப், டைட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன சார் பிரச்சனை, ஏன் சார் இந்த பிரச்சனை அப்படின்னா, இந்த மணிப்பூர்ல வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்ததுல இருந்து இந்த குக்கீஸுக்கு பிடிக்கல. மெய்த்தீஸ் வந்து தங்களுடைய ஆயுதங்களெல்லாம் சரண்டர் பண்ணிட்டு, அதுல முக்கியமான ஆளெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஆர்மி கிட்டையும் ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி செட்டில் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டன. தானே முன் வந்து ஆயுதங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க ஹிந்து மெய்த்தீஸ். ஆனா குக்கீஸ் கிட்ட போய் தேடி தேடி கண்டுபிடிச்சு தான் எடுக்கப்பட்டது, வார்னிங் கொடுத்து கொடுத்து எடுக்கப்பட்டது. அவங்க எல்லாம் மலை மேல இருக்காங்க. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், குவிக்கா ஒரு ரீகேப் மாதிரி அதை பார்த்தலாம். இந்த குக்கீஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பர்மால இருந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் ஆண்ட காலத்துல அழைத்து வரப்பட்டவர்கள், கம்ப்ளீட்டா மதம் மாற்றப்பட்டவர்கள். ஒரு கிறிஸ்டியன் கூட கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து 1890களில் இருக்கிற சென்சஸ் படி ஒரு கிறிஸ்டியன் கூட நார்த் ஈஸ்ட்ல கிடையாது அப்படின்னு. நான் அதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அதுல எந்த அளவுக்கு நம்ம காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தலைவர்களான நேரு குட்டிச்சோர் ஆக்கியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறத பத்தி நம்ம அப்புறமா இன்னொரு தனி வீடியோவை போடுறேன் நான். ஏன்னா இதை இந்த மெசேஜ் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் நிறைய, அதை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். இப்ப வந்து என்னன்னா, இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்க மெஜாரிட்டி ஆனது ஹில்லுல வந்து மிஷனரிஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, வெளிநாட்டு மிஷனரிஸ் எல்லாம் வராங்க, இவாஞ்சலிஸ்ட் வராங்க, எல்லா விதமான முன்னெடுப்புகளும் செய்யறாங்க, கலகத்தை உண்டு பண்றாங்க, தூண்டி விடுறாங்க, எல்லாமே நடக்குது. அங்க வந்து மிகப்பெரிய அளவுல இந்த போதைப் பொருள் அக்ரிகல்ச்சர்,
அதுவும் செய்யறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தங்களை வந்து இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அதாவது மணிப்பூர்ல சகஜ நிலைமை திரும்பி விட்டால் தங்களோட கை ஓங்காது, இந்த கஞ்சா இதெல்லாம் பயிரெல்லாம் விளைவிக்கிறாங்களா அதெல்லாம் தடைபடும், பணத்தட்டுப்பாடு வரும் அப்படின்னு மிஷனரிஸ் இருந்து இவங்களை தூண்டி விட்டுறாங்க. இந்த குக்கீஸ்க்கு மக்கள், அதாவது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரிலிஜன் சொல்லிட்டு தங்களை தாங்களே வந்து இது பண்ணிக்கிறாங்க, அழித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரிதான் என்னுடைய பார்வைக்கு படுது. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பரிபூரண தடை, ஒரு ஸ்டெப் கூட வரக்கூடாது அப்படிங்கிறாங்க, உள்ள வரக்கூடாது. எந்த இடத்துல இந்த தாங்ஜிங் டெம்பிள் இருக்குல்ல, அது மலை மேல இருக்கு. அந்த குக்கி மலை வாழ் மக்கள் வந்து, அந்த இன மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் பல வண்டிகள்ல, டெம்போ, ட்ரக்கு, ஜீப்பு எது கிடைக்குதோ அதுல எல்லாரும் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான குக்கி, ஜோ குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, இசட்-ஓ குக்கி, இவங்க எல்லாமே வந்து, எல்லாமே கிறிஸ்டியன்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அவங்க எல்லாரும் வந்து அங்க சிட்டின் உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. யாரையும் உள்ள விடக்கூடாது, உள்ள விடக்கூடாதுங்கிறது இல்லாம பஃபர் ஜோன்ல யாராவது காலை எடுத்து வச்சிங்கனாக்க அதனுடைய விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இதை தவிர இந்த குக்கீஸ் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. மலை மேல வரக்கூடாது, பஃபர் ஜோனுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது ஒரு பாயிண்டா இருக்கு. அதுக்கப்புறம் சிவியர் வார்னிங், இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது அசம்பாவிதம் எது நடந்தாலும் அதுக்கு வந்து மெய்த்தீஸ் தான் காரணம் அப்படின்னு நல்லா கவனிங்க. இங்க மெய்த்தீஸை குற்றம் சொல்றாங்க, அரசாங்கத்தை சொல்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆர்மி வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்கன்ட்டு. அதனால மெய்த்தீஸை வந்து கலவரத்தை தூண்டு பண்றது இவங்க பல காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கா. இந்த மெய்த்தீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு 4-5 இடம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மொய்ராங், அதுக்கப்புறம் தாங்ஜிங் டெம்பிள் ஏரியா, இந்த இடத்துலலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையே, அதாவது 13ஆம் தேதி ஏப்ரல் 13 அன்னைக்கு அங்கே அவங்க பில்கிரிமேஜ் போயிட்டு அவங்க மக்கள்லாம் அங்கங்கே குழு குழுவாக தங்கியிருக்காங்க. தங்களுடைய யாத்திரைக்கு கடவுளை வழிபட்டு பூஜையெல்லாம் செய்யறதுக்கான யாத்திரைக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தடுப்பு வந்திருக்கு, குக்கீஸ் கிட்ட இருந்து வார்னிங் வந்திருக்கு, கிட்டவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் அங்கே குழுமிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குங்களா. இதுக்கப்புறமா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் மெய்த்தீஸ் வந்து தங்களுடைய யாத்திரைக்காக அங்க போய் குழு குழுவா தங்கியிருக்காங்க. இது வந்து வருடம் அவங்களுடைய மூதாதையர் காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏற்பாடு. போய் கோயில்ல சாமி கும்பிடுவாங்க, பூஜை செய்வாங்க, திரும்பி வந்துருவாங்க, அவ்வளவுதான். ஆனா குக்கீஸ் கிறிஸ்டியன்ஸ் அவங்க வந்து இங்க வரவே கூடாதுன்னு அவங்க வந்து ஒரு பக்கம். ஸோ ஆக மொத்தம் 2 இடத்துலயும் 2 குழுக்களுக்கும் நடுவுல ஒரு பதட்ட நிலை வந்திருக்கு. எப்ப வேணா இது ஒரு பெரிய போராட்டமாவோ இல்ல ஒரு கலவரமாவோ வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருக்கும் நடுவுல செக்யூரிட்டியை அதிகப்படுத்திருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன ஆக போகுதுங்கிறது தெரியாது. அது ஒரு இன்னும் அதை பத்தி ஒன்றும் நியூஸ் வரல. இந்த வந்து மெய்த்தீஸ் வந்து தங்களுடைய கோயிலுக்கு போய் வழிபாடுகள் எல்லாம் நடத்திட்டு அமைதியாக திரும்பி வருவாங்களா, இல்ல குக்கீஸ் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவாங்களா, பழையபடி கலவரங்கள் ஏற்படுமா என்ன. ஆனா ஒண்ணு நிச்சயம், போன தரம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தது, இந்த தரம் வந்து இல்ல, ஆர்மியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால பதட்ட நிலை தவிர்க்கப்படும். ஏதோ 1-2 இன்சிடென்ட் நடக்கலாம், ஆனா பதட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்புலத்துல கண்டிப்பாக வந்து மிஷனரிஸும் சரி, காங்கிரஸ் அரசு தலைவர்களும் சரி, அந்த கட்சியும் சரி, அவங்கள சார்ந்த மற்றவங்களும் இருக்கிறவங்க எல்லாம் தான் இருக்காங்கிறது தெள்ள தெளிவாவே தெரியுது. இதுல ஒன்றும் வந்து ஒளிவு மறைவே கிடையாது. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெய்த்தீஸினுடைய ஹெரிட்டேஜ் சொசைட்டின்னு ஒருத்தர், அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, எப்பா இது வந்து நாங்கள் வெறும் வழிபாட்டுக்கு தான் போறோம், நீ வந்து என்ன சொல்ற அப்படின்னா வரவே கூடாது அப்படிங்கிற. முதல்ல வந்து ரூல் ஆஃப் லா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாருக்கும் சமம். என்ன ரூல் ஆஃப் லா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்படி நமக்கு சுதந்திரமா எந்த இடத்துக்கும் போறதுக்கும் வரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்லஸ் இந்த ஆர்மி இடம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடாதுன்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதை தவிர ஒரு நாட்டு பிரஜையா இருக்கும்போது நீங்க எங்க வேணா போகலாம், குடிமகன்னா எந்த இடத்துக்கு போகலாம், அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ரிலிஜனை பிராக்டிஸ் பண்றது, அவங்க மதத்தை பிராக்டிஸ் பண்றதோ இல்ல வழிபாட்டு முறைகளை கையில் எடுத்து செய்யறதோ, கோவில்களுக்கு போறதோ, பூஜை செய்யறதோ, இதெல்லாம் தடுக்கப்படக்கூடாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட் இதெல்லாம் கொடுக்கப்படும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை தடுக்கிறீங்க. அப்பனா என்ன அர்த்தம் அப்படி பாத்தீங்கன்னாக்க, நீங்க வந்து இந்த கொடுக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க வயலேட் பண்றீங்க. லா அண்ட் ஆர்டரை கையில எடுத்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடணும்னு பாக்குறீங்க.
இது வந்து தகாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க, எங்களை நீங்க கட்டுப்படுத்துறீங்க. அதனால நாங்க வந்து ரூல் ஆஃப் லா படியும் கான்ஸ்டிடியூஷன் படியும் தான் நாங்க செய்யறோம். நாங்க ஒண்ணும் இதோ அதோட இல்லாம இது எங்களுடைய மூதாதையர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர வழிபாட்டு முறைகள். இது ஏன் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, திருப்பியும் நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. இந்த நேரு பண்ண கூத்து தான். சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டது கன்வர்ஷன், அதாவது இன்டியூஸ்டு கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எதையாவது பொருளை கொடுத்து மயக்கி கவர்ச்சிகரமா பேசி செஞ்சு பொருள் கொடுத்து மத மாற்றம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாரு, அப்பயாவது ஓகே நீங்க வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லையா, செஞ்சிருக்கணும் இல்லையா, இதை வந்து கண்டுக்காம விட்டுருக்கணும் இல்லையா, இல்ல அதை கண்ட்ரோலாவது பண்ணிருக்கணும் இல்லையா, யாருக்கு இஷ்டமா அவங்க போங்கன்னு. ஆனா நேரு பண்ண மிகப்பெரிய 3 தப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒண்ணு வந்து அவர் வந்து தி ஹெட் ஆஃப் சர்ச்சஸ் இந்த நார்த் ஈஸ்ட்ல, அது குறிப்பா நாகாலாந்துல ஒரு சர்ச் இருக்கு, அதுல இருக்கிற வெரியார் எல்வின் அவர் தான் ஹெட் ஆஃப் த சர்ச். அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு. எப்ப சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நேரு சுதந்திர இந்தியாவின் பிரதம மந்திரியா இருந்த போது இந்த வேரி எல்வின் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா, ஹிந்து மத தலைவர்கள் இந்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. எந்தெந்த ஸ்டேட் இருந்தாங்க, நாகாலாந்து, அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்கிற இந்த மணிப்பூர், அதுக்கப்புறம் வந்து மேகாலயா, மிசோரம், இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு. அஸ்ஸாமும் அருணாச்சலும் தப்பிச்சுது, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, திரிபுரா, இதெல்லாம். ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் நாங்க இந்து மத குருமார்களை, மத தலைவர்களை அங்க அனுமதிக்க மாட்டோம், நாங்க கம்ப்ளீட்டா அவங்கள பேன் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா என்ன சொன்னாரு பாத்தீங்க, இந்து கோவில்கள் இந்த இடத்துல கட்டப்பட மாட்டாது, இருக்கிறது வேணா அப்படியே இருக்கலாம், இனிமே புதுசா கோவிலை கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு. வேரி எல்வின் கூட. அவர் வந்து ஹெட் ஆஃப் த சர்ச் ஆஃப் நாகாலாந்து அண்ட் அதர் ஏரியாஸ். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான இது பண்ணாரு, என்ன தவறு பண்ணாரு என்னன்னா, 1955 இந்த மாதிரி இன்டியூஸ்டு கன்வர்ஷனுக்காக ஒரு பில்லு வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்டது. அப்பா இதை பண்ணுங்க, இல்லைன்னா டெமோகிராஃபி மாறிடும், இந்தியாவினுடைய அதாவது இந்த பேசிக் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவே கிழிந்து விடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வார்ன் பண்ணிருக்காங்க. கேட்கல. அந்த 1952 இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட பில் இருக்குல்ல, தூக்கி குப்பை தொட்டியில போட்டாரு, அப்படியே கிழிச்சு எறிகிறார். அதையும் ஆக இந்த 3 தவறுகள்னால என்னாச்சுன்னா, ஒரு கிறிஸ்டியன் கூட இல்ல அப்படிங்கிற 1880களில் ஒரு கிறிஸ்டியன் கூட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இல்ல, அந்த 7 ஸ்டேட்ல இல்லங்கிறது மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கால கோடிக்கணக்கால வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரி நீ எந்த மதத்து வேணா இரு, ஆனா இந்தியா அப்படிங்கிற நாட்டை நேசித்து இருங்களேன் அப்படிங்கிறான். கிடையாது, பிரிவினைவாதம், இந்துவே இருக்கக்கூடாதுங்கிறாங்க எந்த இடத்துலயும். இவங்க ஒரு பக்கம், அவரை இந்த இஸ்லாம், அவங்க யாரை பார்த்தாலும் காஃபீர் தான், காஃபீர் காஃபீர் காஃபீர். நேரு இந்த மாதிரி பண்ணாருங்களா, சரி ஓகே இதுவாது பரவாயில்ல, ஒரு 70 வருஷம் 80 வருஷம் அப்போ ஒன்றும் பெரிய மெச்சூரிட்டி இல்லை, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட. இன்னைக்கு என்ன, மேற்கு வங்காளத்தை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. அதுல பல செய்திகளை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து அதுல அதாவது நான் சொல்லாம விட்ட செய்திகள் வந்து இன்னும் மிக மிக முக்கியமான செய்திகள், அது எல்லாமே சொல்றதுக்கு நேரமே இல்லை. இப்ப இதுல வந்து 1-2 செய்திகள் அதோட சேர்த்து சொல்றேன் பாருங்க என்னங்கிறத. ரஷீத் அல்வின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர், அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்கா அப்படியே எரிச்சல் தான் வரும், என்ன மக்கள் யா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன் அப்படிங்கிறார். நியூட்டன்ஸ் லா, 3rd லா, அதை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அந்த லா கூட ஃபுல்லா தெரியல, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். ஆக்சுவலா அந்த லா வந்து வேற மாதிரி இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஓகே அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த லாவை கையில் எடுத்துக்கிட்டு இந்த முர்ஷிதாபாத்ல நடக்கக்கூடிய கலவரங்களும் போராட்டங்களையும் அவர் வந்து நியாயப்படுத்துறாரு. ஆமா நீங்க வக்கு பில்ல வந்து இந்த மாதிரி அமெண்ட் பண்ணீங்க, அதுக்கு எகென்ஸ்டா அவங்க பண்ணுவாங்கன்னா, ஐயா அது வக்கு பில்லுக்காக இல்ல, அது 24,000 டீச்சர்னுடைய போஸ்ட், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, அதை திசை திருப்பறதுக்கு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூல் வந்தாக்கா சிம்பத்தி ஓட்ல ஜெயிக்கணுங்கிற ஆசை. 3வது பார்ட்டிக்குள்ள ஏகப்பட்ட இது இருக்கு. கண்ணாப்பினான்னு வந்து அந்த கல்யாண் பானர்ஜி மஹுவா மைத்ராவை கண்ணாப்பினான்னு திட்டி தீர்த்திருக்காங்க. அதுக்கு சுகதா ராய் வந்து சொல்லியிருக்காரு அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவரை முதல்ல பதவியில இருந்து இறக்கணும் அப்படின்னு. உள் சண்டை இது எல்லாமே உருவாக்கப்பட்டது வந்து வக்கு போர்டை முன்ன வச்சு, இது எல்லாத்தையும் டைவர்ஷனுக்காக செய்யப்பட்டது. ஸோ ரஷீத் அல்வி காங்கிரஸ் லீடர், அவர் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தாக்க, இங்க வந்து பெருசா வந்து சமூக நீதி, செக்யூலரிசம், அது இதுன்னு பேசக்கூடிய தமிழ்நாட்டுல
இதே ஞாயிற்றுக்கிழமை அன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொசஷன் சொல்லக்கூடிய இது போயிருக்கு. ஓகே, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போயிருக்காங்க. அதாவது என்னன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து வக்ஃப் போர்டு இதை திருப்பி வாங்கணும், அந்த பில் அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணதை திருப்பி வாங்கணும், அதுக்கு எதிராக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்லோகனா போயிட்டு இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, வாபிஸ் லோ வாபிஸ் லோ, வக்ஃப் பில் வாபிஸ் லோ. இந்த சென்டென்ஸ் நான் சொன்னேன்ல, இது எந்த மொழின்னு கொஞ்சம் தயவு செஞ்சு, எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்க எல்லாம் சொல்லுங்க. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். மிக மிக பதட்டமான நிலைமையில இருக்கு. அடுத்து என்னென்ன ஆக போகுதுன்றது தெரியல. வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். இன்னைக்கு காலையில பிரேயர் பண்ணதே, அப்பா ஒன்றும் நடக்கக்கூடாது, அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வழிபாடை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போகட்டும், இவங்களும் சரி உணர்ந்து, சரி ஏதோ அவங்க கோவில்யா அந்த இடத்துல, இது மணிப்பூர் ஒரு ஃபுல் ஸ்டேட் தானே, குக்கி ஸ்டேட்டும் கிடையாது, மெய்த்தி ஸ்டேட்டுன்னு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உணர்ந்து, எந்த பதட்டம் நிலைமை இல்லாம அந்த ஸ்டேட் முன்னேறணுங்கிறதுக்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 60,000 கோடியோ 70,000 கோடிக்கோ ரோடெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா நார்த் ஈஸ்ட் தான் கான்சன்ட்ரேஷன் வேற சொல்லியிருக்காரு அவர். அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.